கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி வாவாத்தி ஏ உசுர ஓ உசுர. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். கினemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஃபோட்டோ வச்சு தான் எடிட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்கும். அந்த ஆளுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். அந்த ஒரிஜினல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3:4 அந்த ரேஷியோ இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் பண்ணிட்டு அகைன் மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி 2.5 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ எல்லாத்துக்குமே இந்த 2.5 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டரி 02ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோக்கு ஆட் பண்ண எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு இடையில பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஃபோட்டோக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு வந்து ரொட்டேட் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோ டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ இந்த ரெண்டு எஃபெக்ட்டில் எந்த எஃபெக்ட் ஒன்றாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ டியூரேஷன் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கான எஃபெக்ட்மே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் டு ஆல்பம் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ண பார்த்தீங்களா அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரேஷியோ வந்து 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா கலரில் இருக்கும். நீங்கள் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளர் எஃபெக்ட் தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக வீடியோவில் கை வச்சு மூவ் பண்ணி ஸோ இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க வீடியோவை. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட்
பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து அகைன் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது அச்சீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து மூவ் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸோ இல்லைனா டிக்ரீஸோ வேல்யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Bye bye.